வெல்கம் பேக் டு பசியம் ருசியம். இன்னைக்கு பசியம் ருசியம்ல ஒரு ஸ்பெஷல் vlog பார்க்க போறீங்க. ரெண்டு ரெசிபியும் பார்க்க போறீங்க. ரெசிபி vlog தான். இன்னைக்கு கார்டன் vlogலாம் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க. எல்லாரும் லைக் பண்ணிருப்பீங்க, ஷேர் பண்ணிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க. மறுபடியும் புதுசா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்கீங்க. எல்லாம் எனக்கு ரொம்ப என்கரேஜா இருந்துச்சு அதை பார்க்கும்போது. ஸோ இன்னொரு vlog பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அந்த vlog-அ. இன்னைக்கு நம்ம கிச்சனுக்கு என்னோட ரெசிபிஸ் பண்றதுக்கு என்னோட இது ஜாயின் பண்ண போறாங்க ஒரு புது பர்சன். யாருன்னு பார்க்கலாம் வாங்க. நீ ஹாய் குஞ்சு. ஹாய், எப்படி இருக்கீங்க? இவங்க தான் எங்கள் அண்ணி. ஆக்சுவலி நல்லா குக் பண்ணுவாங்க. ஆக்சுவலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சமைப்பாங்க. என்னென்ன நிறைய ரெசிபிஸ் நல்ல டேஸ்டாலாம் சமைப்பாங்க. ஸோ இன்னைக்கு இவங்க கூட சமைக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். வாங்க பார்க்கலாம் என்னென்ன ரெசிபி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத. பனானா டோஸ்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. இது வந்து ஸ்வீட் ஐட்டம். ஸோ நம்ம எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டமா இருக்குது? ரொம்ப பிடிக்குமே. பாருங்க, அன்னைக்கு பிடிச்சதா சூஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்குலாம் யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களுக்கெல்லாம் அனுப்பி வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு காரணம் செய்யலாம் அப்படின்றதுனால கொண்டக்கடலை சாட் பண்ண போகிறோம். கொண்டக்கடலை நான் ஆக்சுவலி பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி நாங்கள் 2 பேர் சேர்த்து எல்லா ஐட்டமும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ரெடியாக வச்சுருந்தா உங்களை கடக்கணும் உங்களுக்கு எப்படி செய்யறது அப்படின்றத காமிச்சிடலாம் அப்படிங்கிறதுனால வாங்க என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். வாழைப்பழமும் இருந்தாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு 6 வாழைப்பழம், தேங்காய் திருவல், அதற்கான வெல்லம், முந்திரி, பாதாம் பருப்பு, இன்னும் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஏலக்காய் பவுடர், அப்புறம் நெய், இதெல்லாம் இதுக்கு. அப்புறம் கொண்டக்கடலை, வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, லெமன், மசாலாஸ். இப்போ செய்யறது பனானாட்டம் ரொம்ப பிடிக்கும். இது தவிர அசோகா பெட்டி அதெல்லாம் ரொம்ப அது இது இல்லை. இப்போ வந்து அசோகா அல்வான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து அசோகா பெட்டியில் அது ரொம்ப அந்த நாங்களும் சேனல் போட்டு பார்த்துக்கிறேன். பார்த்துனேன். அதை பார்த்து ஒரு தடவை நான் ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானும் சுவாதி சேர்ந்து தான் செஞ்சேன். நான் சொன்னதான் கரெக்டாக இருந்துச்சா? என்ன சொல்றது, டிப்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பராக அருமையாக இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அசோகா. கடாய் எடுத்து வச்சாச்சு. என்ன பண்ண கொஞ்சம் நெய் போட்டுட்டு இல்லையா வேறு பண்ணி நெய் போட்டுக்கலாம். இந்த சைடு இன்னும் கொஞ்சம் போட்டுமா? அவ்வளோ போதும். நெய் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கட் பண்ணி வச்சுட்ட பனானாஸை அதில் ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா நிகழ்ச்சி விட்ட மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லம் வச்சுருக்கோம் இல்லையா, போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, கொஞ்சம் கூடுதலாகவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க. ரொம்ப சரியாக ஸ்வீட்டு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விலாம் பழம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்கும். அந்த கடையில் சர்க்கரை போட்டு பண்ணாலே இந்த இதோட வெல்லம் போட்டு சாப்பிடுவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் அதே மாதிரியே இருக்கும். அது விலாமழம் சொல்லுவாங்க, சாப்பிடுறது மாதிரியே இருக்கும். அந்த வெள்ளம் தேங்காய்லாம் போடுவோம்ல, இன்னும் கொஞ்சம் கூட வெள்ளம் போட்டுக்கலாம். இப்படி நல்லா அப்படியே போஸ்ட் கொடுங்க. ஏலக்காய் போடுவோம். ஏலக்காய் சண்டையில் தெரியாத சட்டை எங்களுக்கு அந்த மாதிரி ஏலக்காய் இல்லாத ஸ்வீட் எங்க அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஏலக்காய் போட போகிறோம். கண்டிப்பாக நான் இடையில ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? ஏன் இப்படி ஃபோட்டோ வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க மேடம்? நீங்கள் பாட்டி மேடம் அன்றைக்கி வந்துட்டாங்க விளாட்டில். நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. வாங்க விளாட்டுனாலும் வர மாட்டாங்க. நாங்கள் போஸ்ட் கொடுங்க. இந்த போஸ்ட் கொடுக்குறோமா? அன்றைக்கி போஸ்ட் கொடுங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நாங்கள் ஃபோட்டோவில் வந்து இது அழகாக எடுங்க மேடம். இல்லை
சூப்பர். வாழலாம் தந்துக்காது. கண்டினியூ பாருங்க இது நல்லா ரசிக்கணுமா? எல்லாமே சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். புளிக்கறி இந்த சைட்லாம் சிங்க் இருக்கு. நான் உடனே கேக் வாஷ் பண்ணி வச்சுடலாம். இந்த மாதிரி ட்ரைபாடில் வச்சுக்கிறதுனால மூவ் பண்ணல. நாங்கள் மட்டுமே மூவ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆஃப் ஸ்மாஷ் ஆனோன்னு பனானா நம்ம இந்த தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ தேங்காய் வேணாலும் போடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அந்த தேங்காய் நிறையா போடும்போது அதுக்கு வந்து வெல்லம் போடணும். அவ்வளோதான். இந்த வாழைப்பழம் அந்த தேங்காய் இதெல்லாம் சேர்ந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ஸ்மெல்லும் சரி பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, அந்த பனானாவில் வந்து நெய்யில் வந்து பனானா வதக்கி சாப்பிட்டா ஆயில் வந்து கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்கள் ரிசர்ச் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் எங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கும். அதெல்லாம் சாப்பிட்றோம். ஆயில் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறதில்ல. ஒரு தேங்காய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் கூட. நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம்ல, நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கு என்னென்ன உங்களுக்கு ஆட் பண்ண விருப்பமோ அதை எல்லாம் சேர்த்துக்கலாம். அது வேணால் பேரிச்சம்பழம் டேட்ஸ் அது கூட சேர்த்துக்கலாம். வெள்ளத்தை கம்மி பண்ணிவிட்டு அதை சேர்த்தா ரொம்ப வெயிட்டிங்க. ஸோ அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பாருங்கள் நட்ஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஸ்வாத்தி நட்ஸ் நிறைய கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதில் நட்ஸ் ஆட் பண்ணிடுறீங்க. பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கல்ல, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பனானா அதில் செய்யுது. ஆக்சுவலி நம்ம சேனலில் வந்து பனானா கட்லட் போட்டிருக்கேன். அதையும் போய் பாருங்கள். அதையும் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் நிறைய ரிப்பீட் பண்ணிட்டேங்க. ரிப்பீட்டேஷனில் செஞ்சு வீட்டில் பசங்களுக்கு கொடுங்க. அன்னி நீங்கள் வந்து எப்படி ரெகுலராக பார்ப்பீங்களா? பசியும் ருசியும் எப்படி நீங்கள் போடுற எல்லா இதுவும் நான் பார்த்துருவேன். எல்லாமே சேனலுக்கு பாவக்காய் வெட்டில் அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி திரும்ப செஞ்சு பார்த்தேன் வீட்டில். ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நேற்று பண்ணிக்க கோகோனட் இது ஸ்வீட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரவா பணியாரம், சீஸ் பணியாரம் சாப்பிட்டாங்க. சீஸ் பணியாரம் அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் நல்லா லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. ரொம்ப சப்போர்ட்டு. உங்களை மாதிரியே நீங்களாம் சப்போர்ட் பண்ணுறீங்களா? அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாமே ஹெல்த்தியாக இதுதான் எல்லாமே பண்ணுறாங்க. கொண்டக்கடலை வந்து நான் பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரி லைட்டாக ரீஹீட் பண்ணிட்டோம்னா சாட் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுனால சுட சுட சாப்பிட்டா பண்ண போகிறேன். இன்னொரு இதில் வந்து அதை இந்த மாதிரி வந்து உள்ள ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ரெட்டில் வந்து அந்த வாழைப்பழம் மசாலா இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து உள்ளே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும். எல்லாமே நான் சரி அப்புறம் அந்த டேஸ்ட் வந்து கிடைக்கணும். இது வந்து பட்டரில் இது வந்து டோஸ்ட் யூஸ்வலாக நம்ம டோஸ்ட் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பட்டர் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு அதை டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இதுதான் பனானா டோஸ்ட் முடிய போது பாருங்க. அது மாதிரி சாட்டம் வந்து ரெடியாகுது. இது சூடானோன்னா நம்ம அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு சொல்ல போகிறோம். இப்போ நாங்கள் ஆக்சுவலி பட்டர் வந்து ரொம்ப திக்காக கெட்டியாக இருக்கும்போது என்ன பண்ணுங்கன்னா அந்த மாதிரி போர்க்கு வச்சு அதை எடுத்தோம்னா ரொம்ப நமக்கு எவ்வளோ மைண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ கம்மியாக எடுத்துக்கலாம். ஸ்பூன்லாம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய எடுத்துருவோம். இப்போ ஃபோர்க்கால் இப்படி குத்தி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வரும். நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அப்படி ரொம்ப கம்மியாக எடுத்துக்கலாம். ஸ்பூன்லாம் நிறைய வரும். அதை அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? பட்டர் காமிங்க வச்சுட்டுலாம் பட்டர் அந்த அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு போட்டில் பாருங்கள் பேலன்ஸ் அப்படியே இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அதாவது பட்டர் நான் என்ன சொல்லுவேன்னா பட்டர் நிறைய யூஸ் பண்ணாமல் பண்ணுறதுக்காக ஐடியா சொல்லுவேன்.
சாட் ஐட்டம்ஸ்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கடலையெல்லாம் உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கரெக்டாக போட்டுக்கணும். நம்ம ஆக்சுவலி இது ஜட்ஜ் பண்ணி போட்டுக்கணும். போட்டாலே சரியாக இருக்கும். சாப்பிட்டு வரலாம். வாவ், சூப்பர். ஸ்மெல்லே வந்து செம்மையாக இருக்குது போடும்போது. இதுக்கு கொஞ்சம் பட்டர் அது இந்த பிரெட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி அது வெறும் சாப்பிடலாம் போல இருக்கு. அவ்வளோ நல்லா இருக்கு. கண்டிப்பா குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீட்டுல சப்பாத்தி எல்லாம் கூட அப்ளை பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த கடலை சூடாயிடுச்சு. சாட் ஐட்டம் மிக்ஸ் பண்ணலாம். பவுல் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதை எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரே பிரெட் மாதிரி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. ஓகே, இப்போ நம்ம வந்து கொடகில் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இது ரொம்ப சிம்பிளுங்க. எது எடுத்துருக்கோம் சாட்னா நம்ம என்ன பண்ணுறோம், லைட்டாகவே ஆனியன் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம். கேமரா வச்சுக்கோங்க. இது அப்புறம் கவர் ஆகுங்களா? ஆகுங்க. அப்புறம் வந்து டொமேட்டோ போடுறோம். ஆனியன் கொஞ்சம் நிறைய போட்டுக்கலாம். வந்து சாப்பிட்டு போட்டுருக்கேன். அது மாதிரி வந்து கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து லைட்டாக நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சால்ட் பேஸ்க்காக கடலையில் சால்ட் போட்டிருக்கோம். இருந்தாலும் இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்ட டேஸ்ட்டாக இல்லை. இதில் கலக்கிறதுனால கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இதில் வந்து ட்ரை மிளகாத்தூள், சாட் மிளகாத்தூள், கரம் மசாலா எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப கம்மியாக போட்டால் போதும். ஏன்னா ரொம்ப மசாலா செஞ்சு எல்லாத்தையும் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஃபைனல் டச்சாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு லெமன் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம பண்ணுறோம். இதுக்குள்ள ஆனியன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தானே. நம்மளோ எவ்வளோ தேவைப்பட்டோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஒரு கரெக்டாக மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். ரெடி. 2 ரெசிபி ரெடி. சூப்பர்பா. வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நான் வந்து மேபி இது சாட் வந்து பண்ணியிருப்பாங்க. மேபி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து இந்த பனானா ரோஸ்ட்டும் கொண்டக்கடலை இதுவும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இது. மிக்சர் கொஞ்சம் போட்டுக்கலாமா? இது பிளேட்டில் வச்சு மேலே மிக்சர் சாஸ் எது வேணாலும் நம்ம இஷ்டம். நமக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் க்ரியேட்டிவாக போட்டு மேலே போட்டு போட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் மிக்சர் இருக்காங்க. இன்னொன்று மிக்சர் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்ட் சாப்பிட பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மிக்சர் போட்ட வகையில் ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். கொஞ்சம் மாவா கொஞ்சம் தம்பி கலர்ஃபுல்லாக கொஞ்சம் டேஸ்டி பிடிச்சிட வேண்டியதுதான். ஹெல்த்தி, டேஸ்டி, கலர்ஃபுல் எல்லாமே பாருங்கள். கிட்டக்க காமிக்கிறேன் உங்களுக்காக. செய்வாங்க. ஹாய், பாருங்கள் 2 ரெசிபியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் பயங்கர ஹாட்டாக இருக்கிறதுனால இதை கொஞ்சம் ஆறட்டும் அப்படி வச்சுருக்கோம். கொஞ்சம் ஆற எடுத்துடலாம். அது வரைக்கும் உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக எங்கள் அண்ணி இப்போ பாட்டு பாடுவாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாடுங்க. பட்டு தூளியுடன் அன்னச்சிறகினை மெல்லனையிட்டு விட்டேன். இந்த பச்சை கிளி ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தூளியுடன் அன்னச்சிறகினை மெல்லனையிட்டு விட்டேன். நானோ என்று தாளாட்ட இன்னும்
ரசிக்கிறான் அவங்க பேர. அவனுக்கு பாட்டுனா பிடிக்குமா? ஏடி பாதி நெருக்கடிச்சிட்டேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். முக்கியமான ஒரு தருணம். இப்போ டேஸ்ட் பார்க்க போகிறோம், 2 பேரும் சாப்பிட போகிறோம். டேஸ்ட்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தோம். சாப்பிட்ற அளவில் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரியலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அன்னி இப்போ சொல்லுவாங்க. அருமையாக இருக்குது. உண்மையாக்கா சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அருமையாக இருக்கு எனக்கு கமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து காரம் ஸ்வீட்டுக்கு அப்புறம் காரம் சாப்பிடுங்க. நீங்களும் ரொம்ப சின்ன சாப்பிட்றாங்க. ஆல்ரெடி பசி வரேன். சூப்பராக இருக்குது. இந்த பிரெட் ரோஸ்ட்டை சாப்பிட்டுட்டு அடுத்தது இந்த கொண்டைக்கடலை சுண்டலே சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் சூடாக கொஞ்சம் வந்து காஃபி. ஒரு காஃபியா டீயா? நீ காஃபியா? காஃபி காஃபி டீ அவங்க எது விரும்பி சாப்பிட்றீங்களோ அதை பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான இருக்குது. கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நாங்கள் அவங்க சேனல் எல்லாத்தையுமே பார்ப்பேன். பார்த்துட்டு முடிஞ்சது எல்லாத்தையுமே பார்ப்பேன். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சப்போர்ட், 100% சப்போர்ட் இருங்க. ஸோ உங்களை மாதிரி இப்போ வந்து என்னென்னா எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேட்க போகிறாங்க உங்கள்கிட்ட. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் யாராவது இருந்தாக்கா பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது பசியும் ருசியும் பசியும் ருசியும் பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.